ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர், காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி காய் பறிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் தக்காளி செடியெலாம் பாருங்கள், வெயிலுக்கு ரொம்ப வாடிடுச்சு. அதனால் தக்காளி காய் கிடக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு ஒரு கறி செய்ய போகிறேன். தக்காளி காய் வச்சு அன்றைக்கி ஒரு டைம் செஞ்சல, அது மாதிரி நீங்களே பாருங்கள், செடி எல்லாம் வாடிடுச்சு பாருங்கள் வெயிலுக்கு. அந்த மாதிரி வெயில் அடிக்குதுங்க. அதனால் எல்லா காயும் பறிக்கிறேன். எல்லா காயும் பறிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் வாடி போச்சுங்க வெயிலுக்கு. அந்த மாதிரி இருக்குதுங்க. அடிக்கிற வெயில் தாங்க மாட்டேன்டுது பாருங்கள். வெம்பி வெம்பி போகுது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதனால் எல்லா காயும் பறிச்சிடறேன். வெயில் தாங்க மாட்டேன்னுது. குளிர்காலத்தில் வச்சுக்கிறலாம் இனிமேல், சரிங்களா? வெயில் காலத்தில் தாங்க மாட்டேன்னுது. எவ்வளோ காய் கிடந்துருக்குது பாருங்கள். நானே பறிச்சிட்ருக்கேன் காய் பூரா. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நிறைய கிடக்குது. தொட்டியில் வச்சு உண்டாக்குனது இது. இங்கிட்டு இல்லை, இந்த இங்கிட்டு ஒன்று கிடக்குது. எல்லாத்தையும் பறிக்கிறேன் பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப செடி பூரா காயுது. இந்த இங்கேயும் கிடக்கு. நல்லா இந்த பாருங்கள், நல்ல காய். இந்த காயை ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் பாருங்கள். இந்த இங்கெல்லாம் கிடக்கு பாருங்கள், தெரியுதா? அதையும் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்ல காய் பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தாக கிடக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்களே. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். பறித்து போட்டு கறி வச்சிடலாம். இல்லைன்னா கம்மியில் வேறு யாரும் பறிச்சுட்டு போயிடுவானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் காய் காய்ச்சாதான் மறுபடியும். அதாவது செடியெலாம் வாடுதே, இந்த பாருங்கள் எல்லாம் வாடிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் பறிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் இவ்வளோ காய். இந்த அங்கே ஒரு செடியில் ஒரு காய் கிடக்கு, அதையும் பறிச்சிருவோமா? அந்த காயே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த இது என்னமோ ஒரு தக்காளி காய் மாதிரி இருக்குப்பா, என்னமோ ஒரு வரியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இவ்வளோ பறிச்சிட்டோம். இந்த பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு போட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு காயை கறி வச்சிட வேண்டி தான் போட்டு எல்லாம். அவ்வளோ பெரிய தக்காளி, நல்ல தக்காளியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மருந்து அடிக்காமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி, மருந்தே அடிக்காமல். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் புதினா செடிக்கு உள்ள நித்திய கல்யாணி பூத்துருக்கு பாருங்கள். நான் ஒன்று வச்சே பாருங்கள், எல்லாம் புதினா பாருங்கள். அன்றைக்கி தான் அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக மோர் தெளிச்சல் கொடுத்தேன். மோர் தெளித்தேன். அழகாக இவ்வளோ தெளிஞ்சிருக்கு. அது யாரோ பறிச்சிட்டு போயிருக்கானுங்க, பறிச்சு கிள்ளிட்டு போயிருக்கானுங்க பாருங்கள். அதில் ஒரு நித்திய செடி நட்டு வச்ச நித்திய கல்யாணி, அதில் ஒரு நித்திய கல்யாணி பூ பூத்துருக்கு பாருங்கள், பிங்க் கலரில். நம்ம தோட்டம் இந்த புதினா தோட்டம்னா அவ்வளோ வாசனை வருதுங்க. புதினா அறுவடை பண்ணிடணும், சட்னி அரைக்கணும். அன்றைக்கி தான் முன்னாடி சட்னி அரைச்சி ஓடியே போட்டிருந்தால, மறுபடியும் சட்னி அரைக்கணும். நிறைய தளைஞ்சிருச்சு. அதையும் பசங்க கிள்ளிட்டு போகிறானுங்க சாய் போட்டு குடிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, பச்சை வசேர்னு. நடுவில் நித்திய கல்யாணி பூ பூத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும், அதான் நம்மளோட சேனலு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீடியோ நான் எடுத்து போடுறேன் மறுபடியும். எல்லாம் என்னுடைய தோட்டங்கள் எல்லாம் பாருங்கள், என்னுடைய தோட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுதி அரேபியாவில் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம தோட்டத்தில் பறித்த தக்காளி நான் வெயிட்டு போட்டு பார்த்தேன், 1,400 இருக்குது. அவ்வளோதான், இதான் கடைசி. எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1,400 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.